ஹாய் காய்ஸ், ஸ்ட்ரைட்னர் அயன் பாக்ஸ் இல்லாமல் நான் ரெகுலராக எப்படி சாரியை ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பெரிய பார்டர் இருக்கிறதுனால இது பார்க்கறதுக்கு பட்டு சாரீ மாதிரி தான் இருக்கும். பட் இது சில்க் சாரீ தான். நான் எப்பயுமே டோரோட ஹெல்ப்பில் தான் பல்லு ப்ளீட்ஸும் சென்டர் ப்ளீட்ஸுமே எடுப்பேன். அதுதான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போ சாரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பல்லு ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து பெருசாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ளீட்ஸை ஃபுல்லாக நம்ம குட்டி குட்டியாக எடுக்கணும். உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அசிங்கமாக ஆக்வர்டாக எதுவும் தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பெருசாவோ சின்னதாவோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வர ப்ளீட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. எண்ட் ப்ளீட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இதே மாதிரி தான் வரும். ஸ்டார்டிங் எந்த சைடு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் எண்ட் ப்ளீட்ஸும் அதே சைடுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அப்படியே பின் குத்திடலாம். நம்ம எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர் கிட்ட நம்ம பின் குத்துவோம் இல்லையா, அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு நேராக இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி குட்டியாக திருப்பி ஃபோல்ட் பண்ணி நம்ம நெக் சைடு குத்தும்போது மட்டும் நம்ம பின் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம கீழெல்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே பின் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷோல்டர் கிட்ட வரும்போது மட்டும் அப்படி குத்துறதுனால நம்மளுக்கு எங்கே நீட் ஃபினிஷிங் இருக்காதோ அப்படின்லாம் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. அது நீட் ஃபினிஷிங்காக தான் இருக்கும். இப்போ நான் வந்து டோரில் அதை லாக் பண்ண மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி, நான் எப்பயுமே என்னோடய ஃபிங்கர் அளவு மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் நான் என்னோடய ப்ளீட்ஸை எடுப்பேன். உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட்ஸுக்கு எப்பயுமே நான் வந்து ஒரு 3 பின்னாவது குத்துவேன். ஸ்டார்டிங்கில், சென்டரில் அண்ட் நம்ம ஷோல்டர் கிட்ட வருது இல்லையா, அங்கேயும் நான் வந்து ஒரு பின் பண்ணிப்பேன். டோரில் வச்சு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து யாரோட ஹெல்ப்புமே தேவைப்படாது. அதுதான் இதோட ஒரு ப்ளஸ்ஸே. அண்ட் இதில் நம்ம பண்ணுறதுனால பட்டு சாரியாக இருக்கட்டும், நம்மளுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பட் பட்டு சாரியை நம்மளுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம டோரில் வச்சே நம்ம லாக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீட் ஃபினிஷிங்க்கு கொண்டு வந்துடலாம். எந்த சாரியை, பட்டு சாரியெல்லாம் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே சூப்பராக அது வந்து அலைன் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எனக்கு வந்து கிடச்சிருக்குன்னு. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க ஷோல்டர் கிட்ட. நான் எப்பயுமே மேலேருந்து கீழே தான் சாரியே கட்டுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். சென்டர் ப்ளீட் வந்து நிறைய பேர் ஒன்றுக்கு மேலே ஒன்றா எடுப்பீங்க. அதனால ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே இந்த சென்டர் ப்ளீட் இருக்கிற அப்படி நம்ம ஒன்றுக்கு மேலே எடுக்கிறதுனால ஸ்டொமக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபேட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து இந்த நம்ம ஃபிங்கரில் கோடு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம வச்சு இந்த அளவு கேப் விட்டு விட்டு இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம தள்ளி வச்சு பின் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெல்லி ஃபேட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டம்மியாக தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ப்ளீட்ஸாக கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ப்ளீட்ஸ்லாம் ப்ராப்பராக நிற்கும். நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட்ஸுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் டோரில் லாக் பண்ணிவிட்டு, டோரை லைட்டை நான் சாத்தி மட்டும் தான் வச்சுருப்பேன், ஏன்னா லாக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை வந்து அப்படி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பட்டு சாரியாக இருந்தால் கூட நம்மளுக்கு கீழே வர யாராவது ஹெல்ப் தேவைப்படும். கீழே யாராவது இழுத்து விடுங்களேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த டோரில் வச்சே நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு கையை வச்சு அயர்ன் பண்ண மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேலே வைக்காமல் தள்ளி கேப் 1 இன்ச்சு கேப்பு இல்லை 2 இன்ச்சு கேப்பு நீங்கள் விட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டிங் தான். சென்டர் ப்ளீட்ஸுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு பின் பண்ணிக்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நகராமல் இருக்கும். சென்டரில் ஒரு ப்ளீட்ஸ் குத்திட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து எண்ட்லேயும் 2 பின் நம்ம வந்து குத்திருக்கேன். எனக்கு வந்து எண்டில் கொஞ்சம் விரிஞ்சால இருக்கணும், அதனால் நான் கொஞ்சம் தள்ளி அலைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி அலைன் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாரியை கட்டும்போது ஸ்டார்டிங் எடுப்போம் இல்லையா, அந்த ப்ளீட்ஸை நான் ரைட் சைட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரேன்.
நெக்ஸ்ட்டு இதை ப்ராப்பராக அப்படியே நம்ம சென்டர் ப்ளீட்ஸு போய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டதுக்கப்புறமா பல்லு ப்ளீட்ஸை வந்து சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போதும் கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரியோட எந்த ஒரு இதுவுமே கசங்காமல் இருக்கும். இந்த சாரீ எனக்கு ஆல்ரெடி வலையில் பிடிச்சி நூல் இழுத்ததுனால கொஞ்சம் கசங்கின மாதிரியே தான் இருக்கும். பட் நீங்கள் இப்போது பட்டு சாரீ, காட்டன் சாரீலாம் நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நம்ம போகிறதா இருந்தாலும், இல்லை ஒர்க்கு ஆஃபீஸ்க்கு எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாரோட ஹெல்ப்புமே நம்மளுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் தான். ரைட் சைடில் இருந்தும் லெஃப்ட் சைடில் இருந்தும் டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட்ஸையும் நம்ம அலைன் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அயன் பாக்ஸ்க்கு ஸ்ட்ரைட்னர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ நிறைய பேர்கிட்ட ஸ்ட்ரைட்னர் இருக்காது. அயன் பாக்ஸை வச்சு எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. அது எதுவும் சாரீக்கு எதுவும் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்லாம் பயப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.